போகிற இடம்லாம் உங்களுக்கே தெரியும், நல்ல கூட்டம் வருது. அந்த மாதிரி கூட்டங்கள் எதிர்பாராத விதமா வந்து அதை எப்படி சமாளிப்பீங்க? ஏன்னா இன்னைக்கு வந்து காவல்துறை உங்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாடுகள் மீறி இந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பீங்க? இல்ல 51 கட்டுப்பாடுகள் அவங்க கொடுத்திருக்கிற கட்டுப்பாடுகள் எல்லாமே ஏத்துக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தான் இருக்கு. இதை தவிர்க்க வேண்டும் அவங்க எந்த கட்டுப்பாடுமே கொடுக்கல. எங்களுக்கு நல்ல அறிவுரைகள் தான். இதெல்லாம் இருந்தா ஒரு கும்பலை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரிகார்டு போடுறோம். எங்க வந்தாலும் பொதுமக்களோ இல்ல இப்ப இந்த அடையாள அட்டை இருக்கிறவங்க மட்டும் தான் வர போறாங்க. அவங்க பார்க்கிங்காக ஒரு 7 இடம் ரெடி பண்ணிருக்கோம். 7 இடத்துல கார் தனியா நிறுத்தலாம், 2 வீலர் தனியா நிறுத்தலாம். 25 பேர் கொண்ட வேன் இருக்கு பாத்தீங்கன்னா, அது தனியா நிறுத்தலாம். எந்த வேன் எந்த ஊர்ல இருந்து எத்தனை பேர் வராங்க, இப்ப வராங்க அப்படின்னா நாங்க எப்படி இந்த அடையாள அட்டையை கொடுக்க போறோம்னாக்கா, இப்ப 11 தொகுதி இருக்கு. இந்த 11 தொகுதியில அந்த மாவட்ட செயலாளர்கள் மூலமாக எந்த ஒன்றிய தலைவர் வராங்க, அவங்க எத்தனை பேர்த்த கூட்டிட்டு வராங்க, ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை, இதெல்லாம் காவல்துறை சொன்னதின் பேர்ல நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த அவங்க வராங்க அப்படின்னா இதுல வந்து கேட்டகரி பிரிக்கிறோம். 2 வீலர் எத்தனை பேர் வராங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு 100 2 வீலர் வருதுனாக்க அந்த சட்டமன்ற தொகுதி ஏற்காடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகின்ற 100 இருசக்கர வாகனங்கள் எந்த இடத்துல பார்க்கிங் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த பார்க்கிங் ஒரு பேர் வைக்கிறோம். சும்மா உதாரணம் குறிஞ்சி, முல்லை, நெய்தல் அந்த மாதிரி ஒரு பேர் வைக்கிறோம். அப்ப ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து குறிஞ்சி இருசக்கர வாகனம் குறிஞ்சியில் பார்க் செய்ய வேண்டும். அதுக்கு வந்து ஒரு கூகுள் மேப் ஸ்கேனர் ஒன்று கொடுத்துறோம். அவங்க அதை ஸ்கேன் பண்ணிக்கிட்டாங்களா அதுல அவங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடறாங்க. ரெண்டாவது இதுக்கு ஒரு குழு, வாட்ஸ்அப் குழு எல்லாத்தையும் இணைத்து காவல்துறையினரும் அதுல இருக்காங்க. போக்குவரத்து காவல்துறை, அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு காவல்துறை, அந்த மாதிரி ஒரு அதிகாரிகளை நம்ம சிஓபி சிறப்பா நேற்று ஒரு மீட்டிங் நடைபெற்றது. அந்த மீட்டிங்ல யார் யார் டிசி அவங்க தலைமையில ஒரு 2 டிசி இருந்தாங்க. ஏசி எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த ஒரு குழுவுக்கு யார் தலைமை இருக்கிறது பண்ணிருக்காங்க. அப்ப ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு 25 பேர் கொண்ட வண்டி வருதுன்னா அது நெய்தல், குறிஞ்சியில வந்து இருசக்கர வாகனம், அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு வரும்போது காவல்துறைக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. எந்த சட்டமன்ற தொகுதி எவ்வளவு பேர் வராங்க, அங்க கூட்டிட்டு வர ஆட்கள் யாரு. சப்போஸ் இங்க கும்பல் அதிகமாகுனாக்கா அவங்கள 1 கிலோமீட்டர் முதல்ல நிறுத்தக்கூடிய அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அப்ப காவல்துறை என்ன பண்ணும், அந்த 1 கிலோமீட்டர் முதல்ல இங்க டிராபிக் அதிகமா இருக்கு, அந்த வண்டியை நிறுத்தினாக்கா அவங்களும் இவங்களோட ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி நடக்குது. ஏன்னா 5000 பேர் தான் கலந்துக்கிறாங்க, நீங்க அதிகமா வந்துடக்கூடாது, நம்ம எந்த கெட்ட பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வாங்கி கொடுக்க கூடாதுங்கிறப்ப நீங்க வராதீங்க நில்லுங்கனாக்கா இந்த அரை மணி நேரம் வித்தியாசம். 10 மணிக்கு ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் வராங்கன்னா 10:30 மணிக்கு அவங்க வராங்க. அப்ப அவங்க வந்துட்டு இங்க உள்ள வர என்ட்ரி வந்து அந்த 12 மணிக்கு முன்னாடி அல்ல 12 மணி எனக்கு தெரிஞ்சு அரை மணி நேரம் டு 40 நிமிஷம் போதும் எங்களுக்கு உள்ள அந்த 5000 பேர்த்த நிற்பதற்கான நேரம் அது போதும். இன்னும் பல வகையில பாத்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் 2 ஃபயர் சர்வீஸ் சொல்லியிருக்கோம். மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 15 மருத்துவர்கள் வந்திருக்காங்க. தீவிர சிகிச்சை பிரிவு நேற்றே பேட்டி கொடுத்தாரு. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இறைவன் அருளால் நான் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கும் நடக்க போறது இல்ல, அப்படி நடந்தாலும் அடுத்த 10 நிமிஷம் இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஒடியிலேயே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிற அளவுக்கு மருத்துவ முகாம் ரெடி பண்ணிருக்காங்க. 6 மருத்துவ முகாம், 15 டாக்டர். இன்னும் டாக்டர் அவங்களே இந்த 15 டாக்டரும் எங்க கட்சிக்காரங்க தான், வெளியே நாங்க யாருமே கூப்பிடல. இன்னும் 10 டாக்டர் தானா வரேன்னு சொல்லி அவங்களும் வந்திருக்காங்க. இது விட்டு செவிலியர்கள் வந்திருக்காங்க. அதுவும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த செவிலியர்கள் வந்திருக்காங்க. அவங்களும் எது வேணாலும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது ஃபயர் சர்வீஸ் இருக்கு, சாரி ஆம்புலன்ஸ் இருக்கு. ஆம்புலன்ஸ் வந்து ஐசியூவி ஆம்புலன்ஸ், அதான் சொல்லவும் தடுமாறிச்சு, சாரி. ஐசியூவி ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட அது ஒரு 4 இடம். அந்த 6 இடம் இருக்குன்னா 6ல ஆர்டினரி 1, ஐசியூ 1, ஆர்டினரி 1, ஐசியூ 1, அந்த மாதிரி அது ஒரு 4 ஆம்புலன்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு 2 ஆம்புலன்ஸ் நேற்று கூப்பிட்டு எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க. அந்த 6 முகாமுக்கும் அதை கொடுத்துருக்கோம். குடிநீர் வசதி ஒவ்வொரு அதை பாக்ஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, ஒவ்வொரு பாக்ஸுக்கும் சின்டெக்ஸ் டேங்க் வச்சு குடிநீர் வசதி செஞ்சிருக்கோம். அதே மாதிரி எல்லாம் மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, மக்களுக்கு என்னென்ன தேவை, குடிநீர் தண்ணீர் பாட்டில் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் தண்ணீர் பாட்டில் இது இல்லாம உள்ள நுழையும் போது எங்கள் கழக பொதுச்செயலாளர்கள் அவர் வரவேற்கும் விதமாக தண்ணி பாட்டில் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பை ஒன்று கொடுக்குறாரு அவங்களுக்கு. இன்னும் வெயில் தாக்கத்தை குறைப்பதற்காக அவங்களுக்கு தொப்பி கொடுக்குறோம். என்னென்ன வகையில் என்னென்ன பாதுகாப்பு செய்ய முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பும் செய்திருக்கிறோம். 700 பேர் தளபதி விஜய் பாதுகாப்பு படை, இவங்க மட்டும் 700 பேர். இது இல்லாம தொண்டர் படை இருக்கு. இந்த பாதுகாப்பு படை மட்டும் 700 பேர். அவங்கள 40 பேரா அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில கொடுத்துருக்காங்க. ஒரு வெளியே வந்து அவுட்டர் 2 கேட் இருக்குன்னா 2 கேட்டுக்கு 2 இன்ஸ்பெக்டர், இவங்களுக்கு 40 பேர், அவங்களுக்கு 40 பேர். எங்க தளபதி விஜய் பாதுகாப்பு படை தன்னார்வ தொண்டர்களும் அவங்களோட காவல்துறையோட இணைந்து செய்வாங்க. அந்த மாதிரி 40 பேரா பிடிச்சு அவங்க கையில கொடுக்குறோம். பக்கத்துல மலை இருக்கு, இந்த மலையில ஏறா மாதிரி என்ன மாதிரியான பாதுகாப்பு? அதுவும் நேற்றுக்கு போய் காவல்துறையோட நான் நடந்து கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் மலை என்னால ஏற முடிய வரைக்கும் ஏறி போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த இடத்துல இந்த லெப்ட் சைடு வந்து 200 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்க கிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரிமா மக்கள் சந்திப்பு போடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க டோட்டல் ரோடையே பிளாக் பண்ணுவதற்கு அவங்க ஒத்துழைப்போடு காவல்துறை பிளாக் பண்றாங்க. அங்க காலையில் இருந்துச்சு வேலைக்கு போறவங்கள உள்ள விட போறோம். மற்றபடி எங்க நிர்வாகிகளோட மக்களோ பொதுமக்களோ ரசிகர்களோ யாரும் உள்ள அளவு கிடையாது. அதே மாதிரி மலைக்கு 2 பக்கமும் அதை பண்றாங்க. அங்க எந்தெந்த குடும்பம் வசிக்குது, இந்தாண்ட 200 குடும்பம் வசிக்குது, இந்தாண்ட 400 குடும்பம் வசிக்குது. ஊத்துமலை மேல வர முடியுங்கிறது காவல்துறை அதிகாரிகள் டிசியே அவரே நேரடியா வந்து பாத்துருக்காரு.
நேரடியாக டிசியே உங்களுக்கு டிசி வந்து இங்கே விசிட் பண்ண தான் நீங்கள் வந்து வீடியோ ஓட்டிங்களே ஒழிய அதுக்கு முதல்ல டிசிஏ அவர்கள் நேரடியாக அந்த வழித்தடங்களை நடந்து போய் பார்த்து ஆராய்ந்து எங்கெங்கெல்லாம் காவல்துறையை போடணுமோ அங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. காவல்துறை ஒத்துழைப்பு பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கு, நல்ல அறிவுரை. மனதார நான் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க, சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சார்பாக நடைபெறுகின்ற இந்த மக்கள் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு காவல்துறை சிறப்பான ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் அவங்க என்ன சொன்னாலும் நாங்களும் அதற்கு எங்க நிர்வாகிகளும் நாங்களும் செவி கொடுத்து கேட்டு அதுக்கான பணிகளை செய்து கொண்டு கொண்டிருக்கிறோம். 5000 பேரும் உள்ள நுழையறதுக்கு எத்தனை என்ட்ரி கொடுத்துருக்கீங்க? 2 என்ட்ரி கொடுத்துருக்கோம். எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் முதல்ல பார்க்கிங், டோட்டல் பார்க்கிங். அரங்க வந்து ரோட கிராஸ் பண்ணாத வகையில் காவல்துறை அறிவுறுத்திருக்காங்க. எங்கேயுமே இப்ப அரங்கு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் 4-வே ட்ராக் இருக்கு, அதுல இறங்கி யாரும் வந்து கிராஸ் பண்ணி வரக்கூடாது, போக்குவரத்துக்கு இடையூறாயின்னு சொன்னதுனால அங்க 2 பார்க்கிங் தவிர்த்து விட்டு இந்த நம்ம கிரவுண்ட் ஒட்டின மாதிரி ரைட் சைடு அந்த பூரா பார்க்கிங் பண்ணிருக்கோம். எல்லா வண்டியும் அங்க இறக்கிட்டு அந்த பார்க்கிங் போயிடுவாங்க. அங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் எங்கள் நிர்வாகிகள் நடந்து வராங்க. அங்கேயும் குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். நடந்து வரும்போது தாகம் இருக்கக்கூடாது, உள்ள போறோம், அங்கேயும் குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்ப நடந்து வரும்போது அங்கேயே அடையாள சான்றிதழ் இருக்கான்னு அடையாள அட்டை இருக்கான்னு பாக்குறாங்க. இருந்தா அதை அனுமதிக்கிறாங்க காவல்துறை. அதற்கப்புறம் நுழைவாயில், பெண்களுக்கு தனியாக ஒரு நுழைவாயில், ஆண்களுக்கு ஒரு தனியாக நுழைவாயில் வச்சிருக்கோம். அந்த பெண்களுக்கான நுழைவாயில் வரும்போதும் அங்கேயும் அடையாள அட்டை சரி பார்த்து உள்ள பெண் காவலர்கள் உள்ள அனுப்புறாங்க. எங்க பெண் தளபதி விஜய் பாதுகாப்பு படையை சேர்ந்த அவங்க ஒரு 30 பேர் வராங்க. அவங்களும் அந்த பெண் காவலர்களோடு இணைந்து பணியாற்றுறாங்க. அப்ப எந்த இடத்துலயுமே கும்பல் கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். 5 பேர் மேல ஏதாவது கும்பல் கூடிச்சுன்னா எங்க கழக தோழர்கள் போய் அவங்க பேசி எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி அன்போடு அந்த கும்பலை கலைத்து அனுப்பி விடுவார்கள். பிரச்சார வாகனத்துல இருந்து டோட்டலா இதர பாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு அத்தனையும் ப்ளூ பிரிண்ட் கேட்டிருக்காங்களா? அந்த ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டோம், எல்லாமே கொடுத்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி உண்மையை சொல்றேன், போய் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு மாடலா ரெடி பண்ணோம், அப்புறம் சில காவல்துறை அறிவுரை சொல்லி மாத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரெடி பண்ணோம். அது பிரகாரம் நேற்று போட்டு முடிச்சிட்டோம். பணிகள் நிறைவு அடைந்து விட்டது. அதற்கான ப்ளூ பிரிண்ட் நேற்று நைட்டு 12 மணிக்கு நான் அவ்வளவு தொல்லை பண்றேன். ஏசிஐயா டிசிஐ எல்லாத்துக்குமே அமைச்சிட்டு இதான் ஃபைனல் சொல்லி அமைச்சிருக்கேன். இப்போ அவங்க அங்கதான் இருக்காங்க. தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. எத்தனை பாக்ஸ் போட்டிருக்கீங்க? எவ்வளவு சிசிடிவி வச்சு? 18 பாக்ஸ் போட்டிருக்கேன். ஒரு பாக்ஸுக்கு 250 பேர்களும் நல்ல விசாலமாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு 18 பாக்ஸ் போட்டிருக்கேன். அந்த 18 பாக்ஸும் குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணி செய்து கொடுக்கேன். சிசிடிவி 8x 12x ஜூம் நினைக்கிறேன். இங்க இருந்து இந்த மலையில் இருக்கும் ஒரு சின்ன இவ்வளவு பெரிய கல்ல கூட ஜூம் பண்ணி பார்க்கலாம். அது தனியாக கண்காணிப்பு அரங்கமும் அமைச்சு கொடுத்துருக்கேன். எத்தனை கேமரா சார்? கிட்டத்தட்ட ஒரு 25 கேமரா போட்டிருக்கோம். இன்னும் காவல்துறை கேட்டா நான் வந்து 100 கேமரா கொண்டு வந்திருக்கேன். 62 சேனல், 2 சேனல் வச்சிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா 124 கேமரா போடுறது நான் வசதி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். காவல்துறை இன்னும் கேட்டாலும் நான் போடுறது தயாரா இருக்கும். காவல்துறை என்ன சொல்லுகிறதோ இந்த நிர்வாகிகள் கூட்டம் தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வகையில் இது வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். நாங்களும் ஒத்துழைப்பு தரோம், காவல்துறையும் ஒத்துழைப்பு தரோம். சேலம் காவல்துறை தமிழ்நாடு முழுக்க பேசப்பட வேண்டும். சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தார்கள் என்று நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் என்று பாராட்டு பெற வேண்டும். சார், இன்கேஸ் இப்ப இந்த சேலம் விமான நிலையத்திலிருந்து வர்றாருன்னா ஒரு 25 கிலோமீட்டர் வந்து ரோடு வழியா வரணும். இப்ப ஆக்சுவலா அவர் வரக்கூடிய அந்த ரோடு வழியா வரும்போது ரசிகர்கள் வந்து உள்ள வேகமா வர்றது, அவரை தாண்டி வர்றது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க எப்படி கட்டுப்படுத்தலாம்? இல்ல, நேத்து வந்து சிஓபி சார் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாரு. டிசி எல்லாம் சொன்ன பத்தில அந்த மீட்டிங் போட்டிருந்தாரு. அதுல அதற்கான வழிமுறை முன்ன பைலட் வண்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தளபதி எங்கள் கழக தலைவர் வண்டி வரும்போது முன்னாடி இந்த வண்டி வருது. அதே மாதிரி டிராபிக்கும் ஒழுங்குபடுத்தி எங்க கிட்ட கேட்டா உங்க தோழர்கள் யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. எங்க தோழர்கள் ஒருவர் கூட அந்த அவர் வரும் சாலையிலோ அல்லது விமான நிலையத்திலோ கூட மாட்டாங்க. அப்படி கூண்டா நீங்க கலைச்சு விட்டுருங்க, யாரும் வரமாட்டாங்க. நான் அறிக்கையாவும் கொடுத்துட்டேன், தொடர்ந்து செய்தித்தாளையும் கொடுத்துருக்கேன், இன்னைக்கு செய்தியிலையும் கொடுக்குறோம். அப்ப எங்கேயுமே வராது. முடிஞ்ச வரைக்கும் பிளைஓவர் தான், பாலங்கள் வருது. அப்ப ஏறி வரப்போற அந்த பாலத்துக்கும் இந்த பாலத்துக்கும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் தான் மக்கள் பாக்குற மாதிரி இருக்கும். இதான் மேல வந்துடும். அதுக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்குறேன், சிக்னல் நிக்கிறேன், அங்க ரோந்து வண்டி போறங்கிறத தெளிவா சிஓபி சொல்லிட்டாரு. அதனால எந்த இடையூறும் இருக்காது. அங்கிருந்து வரும்போது பிளேஓவர் இருக்கு, ஆனா இங்கிருந்து போகும்போது சீலாக்கின் பட்டியும் இந்த நம்ம ஐயா அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒத்துழைப்பு எல்லாமே சிஓபி சொல்லிட்டாரு. சில விஷயம் நேரடியாக சொல்லலாம், சில விஷயம் சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னா மக்கள் அங்க போய் நிக்கலாங்கிற எண்ணத்தை நானே தூண்டுவது போல் ஆகிவிடும். சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும், சொல்லக்கூடாது, கோச்சுக்க வேண்டாம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டூ லவ் யூ, தேங்க் யூ. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர
இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.